இவங்க உட்கட்சி பிரச்சனையை வெளியில் தீர்த்துக்கிறாங்க. நிர்மலா சீதாராமனை அண்ணாமலை பழி வாங்கி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. நிர்மலா சீதாராமன் சந்தித்த அந்த வீடியோ, இவர் வெளிநாட்டில் இருக்கார், இவர் ஒன்றும் செய்ய மாட்டார்னு நினச்சாங்க. அண்ணாமலை எவ்வளவு ஆபத்தானவர் என்பதை நிர்மலா சீதாராமன் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. அண்ணாமலை ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த வீடியோ வெளியில் வந்திருக்காது. எப்படி வரும்? அமைச்சருக்கு வந்து ஒரு அமைச்சர் கோபப்பட்டிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் ஒன்றும் பெருசாக எதுவும் பேசலை. பட் சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி அதை திருப்பி இருக்காங்க. அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. யாருக்கு? நிர்மலா சீதாராமனுக்கு. ஊர்கா மாமியை திணற அடித்த ஓட்டல் அதிபர்கள்லாம் சமூக வலைதளங்களில் எழுதுகிறாங்க, போட்டு வச்சு செய்கிறாங்கன்னு அந்த அம்மா ஓப்பனாகவே பேசுகிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஓட்டல் அதிபர் வந்து நிர்மலா சீதாராமன் மத்திய மந்திரிகிட்ட எந்திரிச்சு நின்று மன்னிப்பு கேட்குறாருன்னா, அந்த வீடியோவை நம்ம வெளியில் விட்டோம்னா என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஐடி விங்கோ அண்ணாமலையோ விவரம் அறியாதவர்கள் கிடையாது. தன்னோட சொந்த கட்சிக்காரர்களை, நாட்டின் நிதியமைச்சரை அண்ணாமலை லண்டனில் இருந்து கொண்டு நன்றாக பழி வாங்கியிருக்கிறார். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இவங்க உள்ள சதி செய்யாமல் இது எப்படி வெளியில் வரும்? பிஜேபியில் ஒரு தலைவரும் தமிழக தலைவர்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கட்சியை அழிக்க முடியுமோ இங்கே அழிச்சிடலாம். பிஜேபி 100% சரியான வார்த்தை. தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த திருப்பணியை செய்வோம்னு ஒவ்வொருத்தரும் அழிச்சிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. தெரிஞ்சோ தெரியாமல தமிழகத்துக்கு நல்லா தான் இருக்கு. பிஜேபி வளர்ந்துரும். இனிமேல் யாருமே தமிழ்நாட்டில் கவலைப்பட தேவையில்லை. மத சார்பற்ற சக்திகள் அவங்க அதை பை டிஃபால்ட் கூட வளராமல் அவங்க பார்த்துப்பாங்க. இவரெல்லாம் ஒரு மத்திய நிதியமைச்சர். தெருவில் நிற்கக்கூடிய மாணவர்கள் கேள்வி கேட்டால், ஒரு பிரச்சனை சம்மந்தமாக கேள்வி கேட்டால், தனிநபர் சார்ந்தல்ல, மத்திய அரசின் கொள்கை சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டால் அதை வீடியோ எடுக்கக்கூடாது, நீ டெல்லிக்கு வா பேசலான்னு அறிவுறுத்தக்கூடிய, அங்கிருந்து ஓடி போகக்கூடிய நிர்மலா சீதாராமன் 4 சுவர்களுக்குள் அமர்ந்து கொண்டு ஒரு ஓட்டல் அதிபரை வரவழைத்து மன்னிப்பு கேட்க வைக்கிறார் என்றால், அந்த வீடியோவை எடுப்பதற்கு அவரே அலோவ் பண்ணாரா? தானே பின்னால் பார்த்து ரசிப்பதற்கு? அல்லது அவரை அறியாமல் அது நடந்ததா? எப்படி பார்த்தாலும் அது ஆபத்தானது. மெயின் பிரச்சனை ஜிஎஸ்டியால் வரக்கூடிய சுமை. அன்னபூர்ணா ஓனர் எந்திரிச்சு பண்ணு ஜாமுன்னு பேசினதோ, தனிப்பட்ட முறையில் அவரை கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு மன்னிப்பு கேட்ட நிர்மலா சீதாராமனோட செய்தியோ கிடையாது. இங்கே பிரச்சனை ஜிஎஸ்டி, அதில் வரக்கூடிய சுமைகள், அதில் வரக்கூடிய இடர்பாடுகள். ஏன்னா எல்லாருமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது அந்த ரீஜனில் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்திருக்குது. அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி டைவெர்ட் ஆகுது இல்லை. கேள்வி கேட்டது நியாயமா? ஊர்கா மாமின்னு சொன்னது நியாயமா? கூப்பிட்டு தனியாக 4 சவுத்துக்குள்ளே வச்சு ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன், ஒரு பக்கம் வானதியும் உட்காந்துக்கிட்டு அவரை நிற்க வச்சு மன்னிப்பு கேட்டது நியாயமா? அதை வீடியோ போட்டது நியாயமா? அந்த வீடியோவை போட்டுட்டு அவங்களே எடுத்தது நியாயமா? அண்ணாமலை தன்னோட தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கிறாரா நிர்மலாவோட? இதுவா பிரச்சனை இன்னைக்கு? அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம விவாதம் அப்படி போயிடுச்சு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய அந்த பேச்சு, அன்று பேசுகிறாங்க, ஜிஎஸ்டி குறித்து கேட்குறாங்க, நல்ல கேள்விகளை கேட்டது ஒரு குத்தமானு தெரில. அவர்கள் மிரட்டப்பட்டிருக்கார். அந்த ஒரு பிரபல நிறுவனத்துடைய ஓனர் அப்படின்னு சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகமாக தான் இருக்கார் ஹோட்டல் சங்கத்திலேருந்து. அப்படிப்பட்டவரை மிரட்டப்பட்டிருக்காங்க. அந்த வீடியோ பொதுவெளியில் பகிரப்பட்டிருக்கு. அதுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதற்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த வீடியோ வந்து வெளியிட்டதுக்காக. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தலில் வந்து தோத்தும் 303 சீட்டு 240 ஆயும் இவங்களுக்கு பிஜேபிக்கு புத்தி வரல. அவர்கள் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி பற்றி ஒரு கருத்து வருது. ஜிஎஸ்டி பற்றி பலருக்கும் ஒரு வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி இப்படி இருக்கிறதுக்கு முழுக்க நிதியமைச்சர் தான் காரணம்னு நிதியமைச்சர்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியாது. ஏன்னா அது மத்திய அரசு தாண்டி மாநிலங்களும் உள்ளடக்கியது தான் ஜிஎஸ்டி கவுன்சில். பெரிய சப்ஜெக்ட் அது. ஆனால் அப்படி கேள்வி கேட்டவரை போய் அதுக்கு பிறகு வரவழைச்சு அவர் எந்திரிச்சு நின்று மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர் மன்னிப்பை கேட்குறாரு. அவர் ஆமாம் சார், நான் எந்த கட்சியும் சாராதவர்ன்றாரு. அந்த பக்கம் நிர்மலா சீதாராமனும், அந்த பக்கம் தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனும், பிஜேபியோட 2 பெண் சிங்கங்கள் உட்காந்துருக்காங்க. அதை எடுத்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவை தூக்கி போட்டு, அதாவது இந்த கட்சி வந்து பிஜேபி இட்ஸ் அ ஷேம்லெஸ் பார்ட்டி. அதாவது ஆடியோ வீடியோவில் தான் வந்து ஒருத்தரோட இமேஜை கொலாப்ஸ் பண்ணி சொந்த கட்சிக்காரனோட இமேஜையே ஆடியோவில் எடுத்து கொலாப்ஸ் பண்ணி தான் அந்த கட்சி வந்து கடந்த 3.5 வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டுருக்கு. அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் பல பேர் விக்டிமாக இருக்காங்க, நல்லாவே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு மேற்கு தமிழ்நாட்டோட முகங்களில் ஒன்று அன்னபூர்ணா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். அவரை எந்திரிச்சு நின்று மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு 4 சவுத்துக்குள்ளே நடந்த விஷயத்தை எடுத்து வீடியோவில் எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பரவ விட்டு அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு என்ன நாடகம் ஆடுறாங்க இவங்க உட்கட்சி பிரச்சனையை வெளியில் தீர்த்துக்கிறாங்க. நிர்மலா சீதாராமனை அண்ணாமலை பழி வாங்கி கொண்டிருக்கிறார்.
இதுதான் உண்மை. நிர்மலா சீதாராமன் சந்தித்த அந்த வீடியோ, இவர் வெளிநாட்டில் இருக்கார், இவர் ஒன்றும் செய்ய மாட்டார்னு நினச்சாங்க. அண்ணாமலை எவ்வளவு ஆபத்தானவர் என்பதை நிர்மலா சீதாராமன் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. அண்ணாமலை ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த வீடியோ வெளியில் வந்திருக்காது. எப்படி வரும்? இந்த வீடியோ மத்திய அமைச்சர்கிட்ட ஒரு ஹோட்டல் அதிபர் வந்து, அதுவும் அங்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது, அமைச்சருக்கு வந்து ஒரு அமைச்சர் கோபப்பட்டிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் ஒன்றும் பெருசாக எதுவும் பேசலை, பட் சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி அதை திருப்பியிருக்காங்க. அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. யாருக்கு? நிர்மலா சீதாராமனுக்கு. ஊர்கா மாமியை திணறடித்த ஹோட்டல் அதிபர்னெல்லாம் சமூக வலைதளங்களில் எழுதுகிறாங்க, போட்டு வச்சு செய்கிறாங்கன்னு அந்த அம்மா ஓப்பனாகவே பேசுகிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் அதிபர் வந்து நிர்மலா சீதாராமன் மத்திய மந்திரிக்கிட்ட எந்திரிச்சு நின்று மன்னிப்பு கேட்குறாருன்னா, அந்த வீடியோவை நம்ம வெளியில் விட்டோம்னா என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஐடி விங்கோ அண்ணாமலையோ விவரம் அறியாதவர்கள் கிடையாது. தன்னோட சொந்த கட்சிக்காரர்களை, நாட்டின் நிதியமைச்சரை அண்ணாமலை லண்டனில் இருந்து கொண்டு நன்றாக பழி வாங்கியிருக்கிறார். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இவங்க உள்ள சதி செய்யாமல் இது எப்படி வெளியில் வரும்? எதுக்கு அப்போ இவர் மன்னிப்பு கேட்குறாரு? அது பரப்புனது பிஜேபி ஐடி விங்கு தானே. இல்லாட்டி இவர் எதுக்கு வந்து முன்கூட்டியே வந்து நின்றுக்கிட்டு 12:45 மணிக்கு அது வீடியோ வந்த சில ஒரு மணி நேரத்தில் என்னமோ, எதுக்கு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு அவர்? இது தமிழில் சொல்லணும்னா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி வீடியோவை வெளியிட்டதும் அண்ணாமலை தான். அவர்கள் சார்பாக அவர் யாருங்க? இதுதானுங்க அவர் பண்ணார். தான் சொந்த கட்சிக்காரன் எத்தனை பேருக்கு பண்ணார். கேடி ராகவன் ஒருத்தர் இருந்தார். அவர் நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் சம்மந்தப்பட்ட ஒரு மோசமான வீடியோ வெளியில் வந்தது. எப்படி வந்தது? யார் மூலமாக வந்தது? இன்னைக்கு நிர்மலா சீதாராமனுக்கு அது நடந்திருக்கு. நிர்மலா சீதாராமனுக்கு தன் கட்சிக்காரர்களே தனக்கு குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. மாறா அவங்க சமூக வலைதளங்களை இயங்குறவங்க மேலே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாறா கேள்வி கேட்டவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க. என்னது இது மேடம்? உங்கள் எதிரிங்க உங்கள் கட்சிக்குள்ளே இருக்காங்க. உங்களுக்கு குழி பறித்து கொண்டிருப்பவர்கள், உங்கள் பின்னால் நின்று குழி பறித்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் சொந்த கட்சிக்காரர்கள். சமூக வலைதளங்களை இயங்கக்கூடியவங்களோ திமுக காரணம் கம்யூனிஸ்ட் காரணம் கிடையாது. அடிப்படை அரசியலோட விழுமியங்களே நிர்மலா சீதாராமனுக்கு தெரியல அவங்களுக்கு. முதல்ல இந்த சம்பவம் எப்படி ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்க? அதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான்னா அது உங்களுக்கு எதிராக போன்ற புரிதல் கூட அவங்களுக்கு இல்லை. அதுக்கு ஒரு 2 நாள் முன்னால் வந்து சூலூரில் வேறு ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ சம்மந்தமாக கேள்வி கேட்ட மாணவனை நீங்கள் வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்ல தெரிஞ்ச நிர்மலா சீதாராமனுக்கு 4 சவுத்துக்குள்ளே சொந்த கட்சி எம்எல்ஏ வானதி உட்காந்துருக்கும்போது ஒரு ஹோட்டல் அதிபரை, ஒரு பெரிய குழுமத்தோட தலைவரை, உங்களை கேள்வி கேட்டவரை கூப்பிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்கன்னா, அதை வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த வீடியோ வெளியில் போனவங்க மரியாதை என்ன, அவங்க கட்சியோட மரியாதை என்ன புரிதலே இல்லை. இதெல்லாம் போட்டோம் ஒன்றும் தப்பில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க போல். என்ன இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. 4% ஓட்டு, இந்த 11%ன்றதெல்லாம் கதை. கூட்டணி சேர்ந்து சரி, அப்படியே நீ 11% உண்மைன்னு வச்சுக்கோ. 11% வச்சுட்டு என்ன பண்ணுறது? வடிவேலு பாஷையில் சொன்னால் அம்மாஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த 11% ஓட்டை வச்சு பை டிஃபால்ட்டு கூட தவறுதலாக கூட தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துடக்கூடாதுன்றதில் நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை, வானதி எல்லாரும் ஒருமித்த குரலில் பேசிக்கிட்டும் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். இப்படி யாராவது கட்சி நடத்துவானாங்க? அதுவும் பலவீனமாக இருக்க ஒரு மாநிலத்தில் ஒரு லைட் போஸ்ட்டை காட்ட விட தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபின்னும் 40-0 100% மோடியை நிராகரித்த மாநிலம். அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்? உங்களால் முடியல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணாலும் கட்சி வளர போகிறதில்ல. தான் பங்குக்கு அண்ணாமலை இங்கேருந்து போன பிறகும் லண்டனில் இருந்து கட்சி அழிச்சுன்னு இருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவர் பங்குக்கு அவங்க வந்து மண்ணை அள்ளி போட்டுன்னு இருக்காங்க. இது நல்லது, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. அதாவது சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான். பிஜேபியில் ஒரு தலைவரும் தமிழக தலைவர்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கட்சி அழிக்க முடியுமோ இங்கே அழிச்சிடலாம். பிஜேபி 100% சரியான வார்த்தை. தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த திருப்பணியை செய்வோன்னு ஒவ்வொருத்தரும் அழிச்சிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. தெரிஞ்சோ தெரியாமல தமிழகத்துக்கு நல்லா தான் இருக்கு. பிஜேபி வளர்ந்துரும்னு இனிமேல் யாருமே தமிழ்நாட்டில் கவலைப்பட தேவையில்லை. மதசார்பற்ற சக்திகள் அவங்க அதை பை டிஃபால்ட்டு கூட வளராமல் அவங்க பார்த்துப்பாங்க. இவரெல்லாம் ஒரு மத்திய நிதியமைச்சர். இதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். இந்த குறைஞ்சபட்ச புரிதல் கூட நிர்மலா சீதாராமனுக்கு தெரியலையே. எப்படி அந்த அறையில் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களோட மட்டும்தான் இருந்திருக்கும் சார். செலக்ட் ஃபியூ பீப்புளுங்க. யாரும் 2-3 பேர் தான் இருக்காங்க. வானதி சீனிவாசன், நிர்மலா சீதாராமன், இன்னும் யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரி நினைவு எனக்கு. ஆமாம், மிஞ்சி போனால் ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. 3 or 4 பீப்புள். அதை தாண்டி க்ளோஸ்டு சர்க்கிள். அது இந்த நாட்டோட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர். அந்த வீடியோ முதல்ல எப்படி எடுக்க அலோவ் பண்ணீங்க?
தெருவில் நிற்கக்கூடிய மாணவர்கள் கேள்வி கேட்டால், ஒரு பிரச்சனை சம்மந்தமாக கேள்வி கேட்டால், தனிநபர் சார்ந்தல்ல, மத்திய அரசின் கொள்கை சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டால் அதை வீடியோ எடுக்கக்கூடாது, நீ டெல்லிக்கு வா பேசலான்னு அறிவுறுத்தக்கூடிய, அங்கிருந்து ஓடி போகக்கூடிய நிர்மலா சீதாராமன் 4 சுவர்களுக்குள் அமர்ந்து கொண்டு ஒரு ஓட்டல் அதிபரை வரவழைத்து மன்னிப்பு கேட்க வைக்கிறார் என்றால், அந்த வீடியோவை எடுப்பதற்கு அவரே அலோவ் பண்ணாரா, தானே பின்னால் பார்த்து ரசிப்பதற்கு, அல்லது அவரை அறியாமல் அது நடந்ததா? எப்படி பார்த்தாலும் அது ஆபத்தானது. கரெக்ட். அவருக்கு தெரியாமல் நடந்திருக்குன்னா அவர் அரசியல்வாதியாகவே இருக்க தகுதியற்றவர். ஒருவேளை ஆதரவோடு நடந்திருக்குன்னா அவர் இன்னொருத்தர் அவமரியாதைப்படுத்துறதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு பார்த்து ரசிக்கக்கூடியவர். சார் இப்படி கூட இருக்கலாம்ல, இப்போ பொது வழியில் என்ன கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தியிருக்காரு, அப்போ இவர் மன்னிப்பு கேட்குற வீடியோ வெளியே போகணும், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வீடியோ எடுத்து சொல்லியிருந்தோம். அப்படி நடந்ததுன்னா அவர் அமைச்சராக இருக்கவே தகுதியற்றவர். இதனால் உங்களோட பெயர் எவ்வளோ தூரம் கெட்டு போகும், எவ்வளோ தூரம் உங்கள் அரசுக்கு அவமானம், இது என்ன சிக்னலை கீழே அனுப்பும். இப்போ நம்ம ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக ஆராயிருக்கு முன்னாடி சார், இவங்க ஒரு மத்திய நிதியமைச்சராக இருக்காங்க, நிதியமைச்சரோட கேள்வி கேட்பதற்கான உரிமை நம்மகிட்ட இருக்குது ஜனநாயக நாட்டில். அவர் கேட்ட கேள்வியில் எந்த தவறும் கிடையாது. ஒரு ஃபேமிலியாக வரும்பொழுது பன்னுக்கு வரி கிடையாது, ஜாமுக்கு வரினா நாங்களே வச்சுக்கிறோன்னு ஒரு பொதுமக்களுடைய கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. இந்த கேள்வியில் என்ன தவறு இருந்துட்டு உங்களுக்கு கொந்தளிக்கிறேன்? என்ன நீ கேள்வி கேட்டல, அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த கேள்வி கேட்டதை விட அவங்களோட பேச்சிலேருந்து, நிர்மலா சீதாராமனோட பேச்சிலேருந்து வரக்கூடியது, ஊர்கா மாமியை திணற அடித்த ஓட்டல் அதிபர்னு எழுதுறாங்க. எனக்கு அந்த கமெண்ட்ஸை பற்றிலாம் கவலை இல்லைன்றாங்க. ஆக்சுவலாக அவங்க கவலைப்படுறாங்க. ஊர்கா மாமின்னு தன்னை சொன்னதை பற்றி அவங்க கவலைப்படுறாங்க. அந்த கவலையோட வெளிப்பாடு தான் அந்த பதில். நான் என்ன சொல்கிறேன், ஊர்கா மாமின்னு எவனோ எழுதுனான், அதாவது அப்படிப்பட்ட எழுத்துக்கள், விமர்சனங்கள் அருவருக்கத்தக்கவை, ஆபாசமானவை, அயோக்கியத்தனமானவை. சித்தாந்த ரீதியாக தான் நீ பிஜேபி எதிர்க்கணுமே ஒழிய ஒரு தனி மனித தாக்குதல், மத்திய அமைச்சரோட சாதியை சொல்லி திட்டுறதுன்றதுலாம் கேடுகட்ட புத்தி. அதாவது பொறுக்கி பசங்க தான் அதை பண்ணுவாங்க. வெளிப்படையாக சொல்கிறதுனா கூலிக்கு மாரடிக்கக்கூடிய, யாருக்கிட்டேயோ காசு வாங்கிட்டு கூவக்கூடிய, வாடகை கூட்டு பழைக்கக்கூடிய ஜென்மங்கள் இருக்குல்ல, பெய்டு மவுத்ஸுனும் இல்லை, அவர்கள் தான் அந்த ஜென்மங்கள், அந்த கீழ்த்தரமான ஜென்மங்கள் தான் அந்த மாதிரியான பேச்சு எழுத்தெல்லாம் பண்ணுவோம். அவங்கள நீங்கள் கவலையே படக்கூடாது. ஏன்னா சமூக வலைதளம் என்பது 90% கீழானவர்கள், அருவருப்பானவர்கள், சமூக விரோதிகள், அவர்களுடைய இயங்குதளமாக மாறிவிட்டது. நமக்கு கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஜனநாயகத்தில் அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றது எழுதப்படாத விதியாக மாறிடுச்சு. தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இத்தகைய போக்குகளை தடுக்க தவறிவிட்டது. தடுக்கவும் முடியாது. யார் வேணால் எதை வேணால் மக்கள்கிட்ட கொண்டு போகலான்றது தான் சமூக வலைதளங்களோட மிகப்பெரிய ஒரு தாத்பரியமே. நல்ல விஷயத்துக்காக பயன்பட வேண்டியது இன்றைக்கி தவறான விஷயங்களுக்காக பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே இத்தகைய கீழான ஜென்மங்கள், ஒரு மத்திய அமைச்சரோட ஜாதியை சொல்லி அவரை விமர்சிக்கக்கூடிய கீழ்த்தரமான ஜென்மங்கள் இருக்கு இல்லையா, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அதாவது மலத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய புழுக்கள் அவர்களுக்கு எதற்கு நீங்கள் பதில் சொல்லுகிறீர்கள்? இப்போ நீங்கள் சொல்கிறதால தான் இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய பேருக்கு தெரியுது அப்படி உங்களை எழுதியிருக்காங்க. எல்லாரும் ஒன்றும் சோஷியல் மீடியாவில் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, சோஷியல் மீடியாவில் எழுதுறதால மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்கள் ஒன்றும் பைபாஸ் பண்ணிட முடியாது, கட்டுப்படுத்திட முடியாது. அது தனக்குள்ளே இயங்கக்கூடிய ஒரு உலகமாகவும் தான் ஓரளவு இருந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களால் பாதிப்பு வருது, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது உண்மை. ஆனால் வெறும் சமூக வலைதளங்களில் வர்றதை பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அரசியல் இருக்கவே முடியாது. கவலையே நீங்கள் வாழவே முடியாது. என்ன சொல்ல போனீங்கன்னா அந்த அளவுக்கு அவதூறாக எல்லாரை பற்றியும் எழுதுகிறாங்க. நீங்கள் அதை கடந்து போக பழகிக்கணும். ஆனால் உங்களுக்கு அந்த மீடியத்தை பற்றின புரிதலும் இல்லை. அத்தகைய விமர்சனங்களை செய்யக்கூடிய கீழ்த்தரமான மனிதர்களோட உளவியலும் உங்களுக்கு புரியல. உங்களை அது பாதிச்சிருக்கு. நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க எனக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னை பற்றி எது வேணால் எழுதிக்கோங்கன்னு. ஆனால் உங்களை அது பாதிச்சிருக்கு. அது உங்களை பாதிக்க நீங்கள் ஏன் அலோவ் பண்ணீங்க? நிர்மலா சீதாராமன் என்ற மத்திய நிதி அமைச்சர் பாஜக தலைவருடன் சித்தாந்த ரீதியாக மட்டும்தான் நமக்கு போர், கொள்கை ரீதியாக மட்டும்தான் நமக்கும் அவருக்கும் சண்டை. பர்சனலாக அந்த அம்மாவோட ஜாதியை சொல்லி திட்டுறதுன்றது அயோக்கியத்தனமான, கீழ்த்தரமான, காரி துப்ப வேண்டிய ஒரு காரியம். அறிவுள்ளவர்கள் யாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோஷ்டி இருக்குது. அது யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஈனப்பிறவிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தெருவில் போகும்போது எத்தனை நாய் குறைச்சாலும் நீங்கள் நடந்து தான் போகணுமே ஒழிய, கடந்து தான் போகணும் ஒழிய திரும்பி நின்று குறைக்க முடியாது. அது உங்களை பாதிக்க அலோவ் பண்ணிங்கன்னா நீங்கள் சரி ஆரம்பிச்சிடுவீங்க. நிலை தடுமாறி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன். அதனோட விளைவு இப்போ அடுத்த எண்டு எங்கே நிற்குது? பேசினவரை அழைச்சி மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ போடுறது. இது பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் மத்திய நிதியமைச்சர் இறங்கி இருக்கிறார் என்பது தான் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அது அவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா நமக்கு தெரியாது. இந்த வீடியோவை வெளியில் விட்டவங்க நோக்கம் என்னன்னு தெரியும். அந்த படத்தில் வரும்ல, ரகுவரன் சொல்லுவார்ல, நீங்களே குண்டா வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களா,
அந்த மாதிரி நீங்களே வீடியோவை எடுப்பீங்களா, நீங்களே வெளியில் விடுவீங்களா, நீங்களே மன்னிப்பு கேட்குறீங்கன்னா இது என்னது இது? இப்போ அதற்கு பிறகு அண்ணாமலை மன்னிப்பு கேட்குறாரு. அண்ணாமலை மன்னிப்புக்கு பின்னணியில் தனிப்பட்ட அரசியல் எதுவும் இருக்கிறதா? ஏன்னா அண்ணாமலை எந்த பகுதியை சார்ந்தவர் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தனிப்பட்ட அரசியல் நோக்கத்திற்காக இந்த மன்னிப்பா, என்ன காரணம்? இல்லை இது அவர் தான் வெளியில் விட்டுருக்காரு, அவர் தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது இந்த வீடியோ வந்து அவர் சம்மதம் எல்லாம் வெளியில் வந்திருக்காரு. வெளியில் வந்தோடனே கடுமையான டெல்லியிலேருந்து கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, உடனே மன்னிப்பு கேட்டார். டேமேஜ் ஆனது தானே. இப்போ எதிர்ப்புங்கிறது ராகுல் காந்தி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண விஷயங்க. இன்றைக்கி வந்து தேசிய அளவில் வந்து பிஜேபிக்கு எதிராக, அது மகாராஷ்டிரா எலெக்ஷன்லாம் வருது, ஆதித்ய தாக்கரே ட்வீட் பண்ணுறாருங்க. இப்போ புல்டோசர் எடுத்துன்னு போய் இடிப்பாங்க அன்னபூர்ணா ஓட்டலன்னு. அதாவது மூக்கணாங்கர் இல்லாத மாடா பாஜக அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது. கட்டுப்பாடு இல்லாமல் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு. அது எங்கன்னா போய் மோதி தான் நிற்கும். சாதாரண ஒரு விஷயம். ராகுல் காந்தி வரைக்கும் போய் இந்தியா பிளாக்ல இருக்கவங்கெல்லாம் அதுக்கு கருத்து சொல்கிற லெவலுக்கு வந்து வீடியோ பேசும் இல்லைங்க. 1000 வார்த்தையில் நீ சொல்கிறத ஒரு 10 செகண்ட் வீடியோ பேசணும்ல. முதல் நாள் வீடியோவே அடுத்த நாள் அவர் இந்த சீட்லேருந்து எந்திரிச்சு இப்படி வணக்கம் சொல்கிறார். இது என்னங்க இதெல்லாம் என்ன கவர்மெண்ட்டாக என்னது இது? நான் எந்த கட்சியை சாராதவன் தாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த வார்த்தையின் பின்னால் நீ யார் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்று கேள்வி கேட்டு மிரட்டப்பட்டிருக்காங்கிறது தான் பதில். ஆமாம், நீ திமுக சொல்லி திமுக சொல்லி தான் கேள்வி கேட்டியான்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இது வாங்க ஒரு நிதியமைச்சரோட வேலை. இதுக்கு அந்த அம்மா நிதியமைச்சர் ஆனாங்க. 1 to 1 கூப்பிட்டு 4 சவுத்துக்குள்ளே அவரை பார்க்க வேண்டிய அவசியம் முதல்ல என்ன வந்தது? அப்படியே வருத்தப்பட்டிருந்தாலும் தொலைபேசி வாயிலாக என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கலாம். அதை வீடியோ எடுத்து இவங்க தானே வீடியோ எடுத்தாங்க. ஆகவே இவர்கள் தமிழ்நாட்டில், நான் தான் மறுபடியும் சொல்கிறேனே, பை டிஃபால்ட்டு கூட வந்து பிஜேபி வளராது என்பதற்கு இதுவையெல்லாம் சாட்சி. இது ஒரு நல்ல விஷயம். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ச்சி என்பது அறவே சாத்தியமற்றது என்பதை இந்த சம்பவம் உலகுக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. சார், இப்போ இந்த வரி பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி முன்பே பயன்படுத்தியிருந்தார். இந்த சமயத்தில் இப்போ இங்கே நடந்த நிகழ்வு இப்போ தேசிய அளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்பொழுது வருகிற மற்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களில் இதை ஒரு பிரச்சார யுக்தியாக பயன்படுத்துவார்களா? இது எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா அவர்கள்? இல்லை, இது ஒன்றும் எதிரொலிக்காது. மக்கள் வந்து 4 மாநில தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதுக்கும் இந்த சம்பவம் ஒன்றும் எதிரொலிக்காது. இன்னொரு விஷயம் நல்லா கேளுங்க. அந்த அன்னபூர்ணா ஓனரு அவர் வந்து ஜிஎஸ்டியால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஜிஎஸ்டி குறைங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, பன்னுக்கு வரி, பன்னுக்குள்ளே இருக்க ஜாமுக்கு க்ரீமுக்கு வந்து பன்னுக்கு வரி இல்லை, ஜிஎஸ்டி இல்லை. பன்னுக்குள்ளே இருக்க க்ரீமுக்கு 18% வரி, ஸ்வீட்டுக்கு 18% வரி, ஸ்வீட்டுக்கு 12% வரி, காரத்துக்கு 5% வரி. ஒரு குடும்பத்தில் வந்து சாப்பிட வந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் திணறுது, கேள்வி கேட்டு மக்கள் வந்து எங்களை தொலைச்சி எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரே மாதிரி வரி, அது எதுவாக வேணால், எவ்வளோ வரியாக வேணா இருக்கட்டும், கூட்டுறதுனா கூட கூட்டிக்குவாங்கன்றாரு. அவர் 18% ஜிஎஸ்டி, 28% ஜிஎஸ்டி பற்றிலாம் கவலைப்படலை, 5% ஜிஎஸ்டி பற்றி கவலைப்படலை. நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வாங்க, ஒரே சீரான ஜிஎஸ்டியை கொண்டு வாங்கன்னு தான் அவர் கேட்குறாரு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கேட்டது ஜிஎஸ்டியால் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது உண்மை. அவர் வந்து ஜிஎஸ்டியை குறைங்க மேடம்னு சொல்லலை. ஜிஎஸ்டியை யூனிஃபார்மாக கொண்டு வாங்க. பன்னுக்கு வரி, பன்னுக்கு ஜாமுக்கு வரின்றது போது பில்லு போடுறதே கஷ்டமாக இருக்குன்னு அந்த சமச்சீரற்ற தன்மையால் தான் எங்களுக்கு பிரச்சனைன்றாரு. இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அதுக்கு தான் அந்த அம்மா, இது அவருடைய கருத்து, அது ரொம்ப நியாயமான கருத்து, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஆக்சுவலாக அதுக்கு நிர்மலா சீதாராமனோட பதில் வந்து ரொம்ப லாஜிக்கலி கரெக்டான பதில். ஆக்சுவலாக அந்த பிரச்சனையை அவங்க சரியாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி வரி வந்து நான் மட்டும் விதிக்க முடியாது, நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் மத்திய நிதியமைச்சர் வந்து ஜிஎஸ்டி டிசைட் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், பிஜேபி ஆளாத எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களோட அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாரும் தான் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க, யார் அமைச்சர் மட்டும் இல்லை, அதிகாரி இருக்கார். வெஸ்ட் பெங்கால்லேருந்து இருக்கார், ஆம் ஆத்மி கட்சியால் பஞ்சாப்லேருந்து இருக்கார், இவங்க வந்து இப்போ கேரளாவோட சிபிஎம்லேருந்து வாழக்கூடிய அரசுலேருந்து இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லோரும் தான் அதில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது ஒரு ஒருமித்த முடிவு. ரெண்டாவது, அந்த முடிவுகளுக்கு எதிராக மாற்று கருத்து இருந்ததுன்னு ஒன்றும் வெளியில் வந்து யாருமே அந்த கவுன்சிலில் இருக்கவங்க பேசவே இல்லை. கவுன்சிலோட முடிவு, ஒவ்வொரு முடிவும் எந்த பொருளுக்கு எவ்வளோ வரி விதிக்கலான்றது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ரொம்ப ஆழமாக ஆராய்ஞ்சு தான் நாங்கள் அந்த முடிவுகளை எடுக்கிறோம். இது ஒருமித்த முடிவு. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு மேலே மட்டும் நீங்கள் ஏன் புகார் சொல்கிறீங்க அப்படின்ற கருத்து வந்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து.
இந்த கருத்து வந்து ஏற்கனவே வந்து விவரம் அறிந்தவர்களால் சொல்லப்படுது. ஜிஎஸ்டி கவுன்சிலோட டிசிஷன்ஸில் ஜிஎஸ்டியை விமர்சிக்கக்கூடிய பிஜேபி ஆளாத மாநிலங்களை சேர்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க இல்லையா, அந்த எதிர்க்கட்சிகளை சார்ந்தவங்க வெளியில் ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் கவுன்சில் மீட்டிங்கில் வந்து இவங்க தங்களுடைய எதிர்ப்பை எந்த அளவுக்கு பதிவு பண்ணாங்க, அங்கே வந்து ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தானே முடிவுகள் எடுக்கப்படுது. அப்படின்னும் போது இது ஒட்டுமொத்த முடிவு தானே இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இது வந்து கடந்து போக முடியாத ஒரு கருத்து. இதை வச்சு ஜிஎஸ்டியை நம்ம நியாயப்படுத்தலை. பட் அவங்க சொல்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து தன்னிச்சையாக ஒரு மத்திய அமைச்சர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அது 303 சீட் இருந்தப்பையும் இப்போ 240 சீட் இருக்கப்பையும் எப்பையும் தன்னிச்சையாக அதை முடிவு பண்ணலை. அந்த குழு தான் அதை முடிவு பண்ணுது. ஆகவே நீங்கள் ஒருத்தரை குறை சொல்லாதீங்க. இதில் பிரச்சனை இருக்குது, நம்ம பேசுவோம், நம்ம வந்து எல்லாத்தையும் கூடிய வரைக்கும் வரியை குறைக்கணுன்றது தான் என்னோட எண்ணன்றாங்க அந்த அம்மா. இது ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத நியாயமான கருத்து. ஆக்சுவலாக அப்படி தான் ஜிஎஸ்டிக்குள்ளே இருக்குன்னு நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். இந்த இப்போ உதாரணத்துக்கு திமுகவை எடுத்துக்கோங்க. திமுக ஜிஎஸ்டிக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் பண்ணுது. ஆனால் தங்கந்தென்னரசோ அல்லது நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிக்கு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அதில் போவார்னு உதயச்சந்திரன்னா ஒரு XY வச்சுக்கோங்க ஆஃபீஸர், நிதியமைச்சர் தங்கந்தென்னரசும் சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸரும் திமுகவோட கருத்துக்களை எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் பதிவு பண்ணாங்க. நான் திமுகன்னு சொல்கிறது இங்கே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலன்ற அந்தஸ்தில் சொல்கிறேன். அப்போ இது பற்றின ஒரு பரந்துபட்ட விவாதம் தேவை. வெளியில் கத்தக்கூடிய எதிர்கட்சிகள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் இது வரைக்கும் எந்த அளவுக்கு இதுவரைக்கும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள். அப்போ இந்த பிரச்சனையை நம்ம பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. வெறும் மோடி கவர்மெண்ட்டை மட்டும், நிர்மலா சீதாராமனை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. இல்லை நிர்மலா போய் சொல்கிறாங்க, இங்கே வந்து சட்டங்கள், ஜிஎஸ்டி கவுன்சிலோட சட்டங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து எவ்வளோ தூரம் ஆளக்கூடிய மாநிலங்களோட அமைச்சர்களும் அதிகாரிகளும் எதிர்ப்பை தெரிவித்தாலும் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்குது, அதை வசதியாக மறைச்சிட்டு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை அந்த நிதிக்குழுவில் ஜிஎஸ்டி கமிட்டியில் இருக்கக்கூடிய தங்கந்தென்னரசோ உதயச்சந்திரனோ அவங்க மக்கள்கிட்ட சொல்லணும். அந்த ஆங்கிளை யாருமே தொட மாட்டேன்றாங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் அந்த கேள்வி எழுப்பிய அன்னபூர்ணா ஓனரோட கேள்வி ரொம்ப நியாயமானது. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு சொல்லலை, நீங்கள் அதிகமாக கூட ஆக்கிக்கோங்க, யூனிஃபார்ம் ஆக்குங்கன்றாரு. ரெண்டாவது, அதற்கு பதில் சொல்ல நிர்மலா சீதாராமனும் நல்ல அழகாக தான் அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எங்கே பிரச்சனை வருதுன்னா, அதுக்கு பிறகு இந்த வீடியோ எப்படிங்க வரும், எப்படி இந்த வீடியோவை நீ எடுப்பேன், இந்த வீடியோ எப்படி வெளியில் விடுவேன்? இப்போ மெயின் பிரச்சனையிலேருந்து நம்ம டைவெர்ட் ஆகிறோம். மெயின் பிரச்சனை ஜிஎஸ்டியால் வரக்கூடிய சுமை. அன்னபூர்ணா ஓனர் எந்திரிச்சு பண்ணு ஜாமுன்னு பேசினதோ, தனிப்பட்ட முறையில் அவரை கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு மன்னிப்பு கேட்ட நிர்மலா சீதாராமனோட செய்கையோ கிடையாது. இங்கே பிரச்சனை ஜிஎஸ்டி, அதில் வரக்கூடிய சுமைகள், அதில் வரக்கூடிய இடர்பாடுகள். ஏன்னா எல்லாருமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது அந்த ரீஜனில் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்திருக்குது. அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி டைவெர்ட் ஆகுது. இல்லை கேள்வி கேட்டது நியாயமா, ஊர்காமாமின்னு சொன்னது நியாயமா, கூப்பிட்டு தனியாக 4 சவுத்துக்குள்ளே வச்சு ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கம் வானதியும் உட்காந்துக்கிட்டு அவரை நிற்க வச்சு மன்னிப்பு கேட்டது நியாயமா, அதை வீடியோ போட்டது நியாயமா, அந்த வீடியோவை போட்டுட்டு அவங்களே எடுத்தது நியாயமா, அண்ணாமலை தன்னோட தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கிறாரா நிர்மலாவோட, இதுவா பிரச்சனை இன்றைக்கி? அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம விவாதம் அப்படி போயிடுச்சு. சார், இப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜிஎஸ்டி வரி கட்டுறாரு, ஒரு தொழில் நடத்துகிறாரு, ஒரு தொழிலதிபராக இருக்கார், அவர் ஒரு கேள்வி கேட்டால் மிரட்டப்படுவார் அப்படின்னா, அப்போ எப்படி வந்து இந்த நாட்டில் வந்து இப்போ இவர்களை வைத்து தான் அரசு இயங்குகிறது, இவர்கள் கட்டுற வரியும் தான் இருக்குது பெருமங்கு. அப்படிங்கும்போது கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேள்வி கேட்க உரிமை இல்லையா? இப்போ ஆல்ரெடி இவர்களுடைய அந்த வெற்றி பெற்ற தொகுதியோட எண்ணிக்கை குறையவும் தான் இப்போ மைனாரிட்டி ஆட்சியில் இருக்காங்க. இப்போவே மறுபடியும் அதே தவறை செய்தால் பாஜக மேலும் அடுத்த வருடங்களில் என்ன ஆகும்? இல்லை அதெல்லாம் இப்போ இன்னும் 5 வருஷத்தில் அவங்க எக்கட கட்டு போகிறாங்க. அது நம்ம இப்போ பேச முடியாது. 5 வருஷத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த ஆணவத்தால் தான் சீட்டு குறைஞ்சதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, நான் சொல்லலை, மோகன் பகவத் சொன்னார். RSS சொல்லுது ஆணவத்தால் தான் சீட்டு குறைஞ்சதுன்னு, பெயர் குறிப்பிடாமல் அவங்க சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரியும் தன்னுடைய ஆணவத்தால் தான் பிஜேபி வந்து இன்றைக்கு அழிவை நோக்கி போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை இப்போ பேச முடியாது. நம்ம அது கிடையாது பிரச்சனை. அதை பேசலாம், ஆனால் இஷ்யூவாக அதுக்குள்ளே சுருக்கிக்க முடியாது. பிஜேபி ஆணவத்தால் எப்படி அழியுதுன்னு சுருக்கிக்க முடியாது. எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒரு நிதி அமைச்சர் வந்து செய்யலாம்? இதுக்கு அவங்க நிதி அமைச்சராக இருக்காங்க. ஒரு ப. சிதம்பரமோ, அருண் ஜேட்லியோ, பிரணாப் முகர்ஜியோ
ஒரு ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம், எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்த பதவி. யாரோ தெருவில் போகிற பொறுக்கி பசங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்காங்க இந்த அம்மா நிதியமைச்சர். கடந்து போக வேண்டிய விஷயங்களை எதுக்கு இவங்க தலையில் ஏற்றிக்கிறாங்க? ஊர்கா மாமி என்னை பற்றி எழுதுறாங்கன்றதை அவங்க தான் கொண்டு வந்து பதிவு பண்ணுறாங்க. ஓ, இப்படி கூட இவங்களை பற்றி சொல்கிறாங்களான்றது நான் உறுதியாக சொல்கிறேன், பல பேருக்கு அப்போ தான் தெரியும். சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடியவங்களே கூட எல்லாரும் இந்த வீடியோக்களையோ இந்த ட்வீட்ஸையோ பார்க்கறது கிடையாது. ஓ, இவங்களுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கான்னு இவங்களே பதிவு பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு பழிவாங்க நடவடிக்கையா? ரெட்ரிபியூட்டிவ் வயலன்ஸ்னுவாங்க. பழிவாங்கிற நடவடிக்கையில் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வரீங்க, அது தப்பு இல்லை. நீங்கள் யாருமே வந்து பழிவாங்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் அது உங்கள் வேலையும் கிடையாது. நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கீங்க. கடந்து போக வேண்டிய ஒரு சாதாரண விஷயத்த நீங்களே கொண்டு வந்து தெருவில் வச்சு உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டீர்கள் என்பது தான் வருத்தப்பட வேண்டிய ஒன்று. நிதியமைச்சராக இருந்து கொண்டு அவர்கள் பேசிய விதமும் இந்த வீடியோ வெளியான விதமும் கண்டனத்துக்குரியது. ஏன்னா அதை தான் இங்கே தேசிய அளவில் ஒரு பிரச்சனை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை விவாதிப்பதிலிருந்து டைவர்ட் ஆகிருக்கு. மத்திய நிதியமைச்சர் பிரச்சனையை திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அவர் தான் செய்கிறாரா அல்லது மற்றவங்க அவர் கட்சியில் இருக்க மற்றவங்க செய்கிறாங்களா, அது எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் பொறுப்பு ஒரு முக்கியமான பிரச்சனையில் விவாதம், ஆரோக்கியமான விவாதம் நடப்பதுக்கு பதிலாக ரொம்ப கீழ்த்தரமாக, அவலமாக, அருவருப்பான விதத்தில் வந்து நம்முடைய பப்ளிக் டிஸ்கோர்ஸ் மாறிட்டு இருக்கு. இது பிஜேபிக்கு தான் லாபம். ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நடக்க வேண்டிய ஆரோக்கியமான விவாதம் தனி மனித தாக்குதல்களாக மாறிட்டு போயிட்டு. இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை. இது வந்து சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் இதை வந்து புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. புரியுது சார். அது நீங்கள் சொன்ன அந்த விளக்கத்தின் மூலம் தெரிய வரும்னு நினைக்கிறேன் சார். நேரம் கொடுத்ததற்கும் பதில்கள் கொடுத்ததற்கும் நன்றி சார். நன்றி.